ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ரிவர் இண்டியோட ஓனர்ஷிப் பார்க்க போகிறோம். இந்த வண்டி வந்து இப்போ ஜென்3 மாடல் வந்திருக்குல்ல, அந்த மாடலில் இப்போ நம்ம நண்பர் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு 2500 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. ஆனால் அந்த 2500 கிலோமீட்டர்லேயே நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் வந்து நிறைய சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம ரிவர் இண்டியோட ஓனர்ஷிப் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி drmarketplace.in இதில் வந்து நிறைய இந்த கம்யூனிட்டி ரிலேட்டட் கம்யூனிட்டி ரிலேட்டட் நம்ம பிளாக்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். டிஆர் சார்ஜிங் ஸ்டேஷன் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது மாதிரி ஓனர்ஷிப் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓனர்ஷிப் ரிலேட்டட் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கேன், போய் ஃபில்அப் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். ஸோ இது மாதிரி நம்ம வந்து தனியாக ஒரு ஓனர்ஷிப் பண்ணலாம் உங்களோட ஈவியை வச்சு. அண்டு நிறைய ஈவி ரிலேட்டட் கட்டுரைகள் எல்லாமே இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது, ப்ரைஸ் ஆஃபர்ஸ் அதெல்லாம் வந்து நான் அதில் அப்டேட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ரிவர் இண்டியோட ஓனர்ஷிப் பார்க்கலாம். ஸோ நம்மளோட ப்ரோ விக்னேஷ் ப்ரோவை கூப்பிடுவோம். இவர் வந்து எஸ்பெஷலி நாட்டு பசும்பால், அவர் A2 மில்க் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நாட்டு பசும்பால் வேணும் அப்படின்னா நம்ம விக்னேஷ் ப்ரோவோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோவே வந்து சொல்லுவார், ஸோ ரிவர் இண்டியில் என்னென்னலாம் பண்ணுறாரு, இது வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாரா, இவர் எவ்வளோ கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்லாம் நம்ம வந்து கேட்போம். ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பரான வேலை பண்ணிட்டுருக்கீங்க, நாட்டு பசும்பால்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. ஆமாம். ஸோ யாராச்சும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம விக்னேஷ் ப்ரோ தான் நம்ம ரிவர் இண்டி ஜென்3 மாடல் எடுத்திருக்காரு. ஸோ இந்த வண்டி ஏன் நம்ம எடுத்தோன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இதோட டிசைன், அப்புறம் இதோட வீலோட இன்ச்சஸ்ஸு. ஸோ என்னென்னா வந்து நம்ம ஆப்வியஸாக வந்து இப்போ பேட்டரி வண்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஓட்டுறதுக்கும் சரி, வீட்டில் சப்போஸ் ஒய்ஃப் ஓட்டினா சரி, நம்ம பிஸ்னஸ்க்காக வந்து ஓட்டினாலுமே வந்து இட்ஸ் சப்போஸ் எ லாட்டு. நம்ம லோடு வச்சாலும் சரி, வீட்டில் பெரியவங்க ஓட்டும் போது வீல் அலைன்மெண்ட்டு, இந்த திடீர்னு வண்டி போனால் காற்றுல அப்படியே ஆடுறது, மண்ணில் போனால் அப்படியே ஸ்லிப் ஆகுறது, இதெல்லாமே இல்லை கொஞ்சம் ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இட் அட்ராக்டட் மீ மோர் இந்த டிசைனு. எந்த ஷோரூமில் எடுத்தீங்க? இங்கே அண்ணா நகரா? இது நம்ம வந்து தாம்பரம் ஷோரூமில் எடுத்தோம். தாம்பரம் ஷோரூம். ஆமாம். ஓகே ஓகே ஓகே. சப்போர்ட்டு சர்வீஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து தாம்பரமில் வந்து சர்வீஸ் சென்டர் கிடையாது. அது இன்னும் வந்து ஓப்பன் தான் வந்து பண்ணலை, இன்னொரு 10 நாள் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து பாடியில் தான் விட்டேன். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டினாக ஒரு இப்போ யாரை கேட்டாலும் புது பிராண்டே இருக்கே, இது வந்து எப்படி தைரியமாக எடுத்தீங்க அப்படின்ற ஒரு கன்சர்ன் இருக்கும்ல. ஸோ எப்படி ஒரு தைரியம் வந்து ஒரு புது பிராண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? ஸோ அது ஏன்னா வந்து மேக் இன் இண்டியா திட்டத்தில் வந்து போட்டுறேன். ஸோ எவ்ரிதிங் மேட் இன் இண்டியா கான்செப்டில் சொன்னாங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஐ வாண்ட் டு ட்ரஸ்ட் தட். ஏன்னா ஏத்தருமே அப்படி தான் வந்தது. ஸோ அதோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி இதுக்குமே ஃபியூச்சரில் வந்து ரொம்ப பயங்கரமாக வரும்ன்ற கான்செப்டில் ஆடட் டு தட் யமகா இன்வெஸ்டட் இன் திஸ். ஸோ அது எனக்கு ரொம்ப வந்து ஒரு ப்ளஸ் ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்தது. ஸோ யமகா அவ்வளோ பெரிய ஒரு குளோபல் கம்பெனி வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறான்னா அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்காது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இட் மேட் மீ a believe to buy it. இதுக்கு முன்னாடி என்னென்ன வண்டியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க ரிவர் இண்டி? நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 வண்டி சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஒன்று வந்து ஹீரோ விடா, VX2, அதுக்கப்புறம் வந்து சேட்டக், அதுக்கப்புறம் இது. இந்த 3 வண்டி தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். இதில் 3த்துல என்ன ஒன்று எடுக்கிறதா வந்து லிஸ்ட்டில் வச்சுருந்தோம். பட் ஆனால் சேட்டக் வந்து பார்த்திங்கன்னா டீலர்ஷிப்பே இங்கே எதுவுமே பெருசாக இல்லை. நாங்கள் இருக்கிறது வந்து நாவலூர். ஸோ நாவலூர் சைடில் அங்கே எதுவுமே பெருசாக டீலர்ஷிப் இல்லாதனால எந்த டீலர்ஷிப்புக்கு வந்து கால் பண்ணி கேட்டாலும் தோ இருக்குது, இப்போ வரோம், நாளைக்கு வரோம், ட்ரையல் பார்க்கறதுக்கே ரொம்ப டிலே பண்ணாங்க. சரி, அப்போ இது ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் போனோம் தான் விடா பார்த்தோம். பட் அதோட இது ரெண்டுமே வந்து ட்ரையல் ஒரே நாள் தான் போனோம். பட் எங்களுக்கு அதோட இது ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. சரி, வண்டி வாங்கிட்டீங்க, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் எதிர்பார்த்தீங்க? இப்போ இந்த வண்டி எவ்வளோ ரேஞ்ச்? ஸோ அதில் கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஓகே 90 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. 90 கிலோமீட்டர் நமக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும் நம்ம பார்த்தோம். பட் ஆனால் வந்து நம்ம SUV ஆஃப் பைக்ஸ்ன்னு சொல்லும் போது 90 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்குது ரைட் மோடில். ஸோ ரஷ் மோடில் போனீங்கன்னா 70 வருது. பட் அது வந்து நம்மளுக்கு 70லாம் ஒன்றுமே பத்தாது, ரொம்ப கஷ்டம். ரைட் மோடில் 90 ஓடுது. பட் அந்த 90ன்றது நம்ம SUV ஆஃப் பைக் சொல்லும் போது அந்த 90 ரேஞ்சுன்றது வந்து ரீசனபுளான்னு கேட்டால் ரீசனபுள் இல்லை. ரேஞ்ச் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட கம்மியாக இருக்குது. இல்லை 90 வருது. ஆனால் வந்து நம்ம பைக் இவங்க எப்படி பிராண்ட் பண்ணுறாங்கன்னா SUV ஆஃப் பைக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, கரெக்டுங்களா? ஸோ SUVனா ஒரு ரக்கடு, கொஞ்சம் லாங்கு, எல்லாமே ஒரு அந்த SUVக்கான ஃபிட் இருக்குமான்னு கேட்டால் அந்த பேட்டரி ரேஞ்சில் அது இல்லை. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 130 150 நம்ம போயிருக்கணும் ரைட் மோடுக்கு. ஓகே ஓகே ஓகே.
இல்லை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கணும், வெரைட்டிஸ் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் வெரைட்டி போனால் உங்களுக்கு அதிகமான கிலோவாட்டில் உங்களுக்கு இவ்வளோ வரும்னு கொடுத்துருக்கலாம். பட் அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே வைக்கல. ஸோ அப்படின்னும் போது எஸ்யூவின்றதை ஃபில் பண்ணுதான்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியல. அது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ரேஞ்ச் வந்து நம்ம ரைடு வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது ரைடு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் தான் வந்து கரெக்டாக இருக்குது. சாரி, ஈக்கோ யூஸ் பண்ணுறீங்களா? ஈக்கோ வந்து ரொம்ப கஷ்டம். அது பிக்கப்பே ரொம்ப, நீங்கள் ஏத்தரில் ஆக்சுவலாக நான் ஓட்டியிருக்கேன். அதில் ஈக்கோவே வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பிக்கப் இருக்கும். இதில் அந்த மாதிரி கிடையாது, கொஞ்சம் லேக் இருக்கும். அதுவும் நீங்கள் டபுள்ஸு இல்லை எதனா லக்கேஜோ லோடோ வச்சுருந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக லேக் ஃபீல் பண்ணலாம். ஸோ அது நம்ம வந்து ரைட் மோடே போட்டே ஓட்டு போயிடலாம். ரைடு வந்து நார்மல் மோடாக இருக்கும், உங்களுக்கு பெருசாக ஸ்பீடு ஓரளவுக்கு 70 to 75 போகும் எம்டி ரோட்ஸ்ல. ஆனால் அந்த 70 to 75க்கு நீங்கள் மோட்டரை வந்து ரொம்ப புஷ் பண்ணாதான் அது 70 to 75லாம் போகும். நீங்கள் நார்மல் த்ராட்டிலுக்குலாம் வந்து 60 அதிகபட்சம் போகும். 60ல வந்து மோட்டர் கொஞ்சம் அப்படியே கரெக்டாக இல்லாமல் ரொம்ப. அதுக்கப்புறம் ரோடு எம்டியாக இருக்குது, அதுவே பிக்கப் எடுத்து போனால் தான் வந்து உங்களுக்கு 75. இல்லைன்னா நீங்கள் மோட்டர் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடும். நீங்கள் அடுத்த மோட் ரஷ் மோடில் போட்டு ரஷ் மோடில் எல்லாமே பக்காவாக இருக்கும். ரஷ் மோடில் 80 வரைக்குமே பக்காவாக இருக்கும். 80க்கு மேலே போகும்போது நீங்கள் மறுபடியும் மோட்டருக்கு நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த காம்போ யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ரைட் அண்ட் ரஷ் கலந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எவ்வளோ வருது? ஸோ நம்ம அது டிஃப்ரென்ஸ் எதுவுமே பெருசாக கால்குலேட் பண்ண முடியல எனக்கு. மேபி அது நான் பார்க்கணும். ஸோ நான் 100ல் எடுத்தேன். சார்ஜ் எடுக்கும் போது ஃப்ரம் அரும்பாக்கம் விச் இஸ் லைக் ஜெய்நகர் பார்க் டு நாவலூர் விவரா மால் வரைக்கும் 100% சார்ஜ் எடுத்தேன். ஸோ ஐ டிரைவ் வித் போத் ரஷ் அண்ட் ரைட் மோடு. ஆனால் மெஜாரிட்டி ஓட்டினது வந்து ரஷ்ஷு தான். ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணும்போது 48% எனக்கு வந்து பேட்டரி வந்து நின்றுது. மெஜாரிட்டி ஓட்டினது அதாவது டாப்பில் ஹையஸ்ட்டாக ஓட்டினது ரஷ் ஓட்டியிருப்பேன். ஆனால் நான் வந்து ரைட் அண்ட் ரஷ் மாற்றி தான் ஓட்டினேன். ஸோ அப்போ இப்படி பார்க்கலாம். அப்போ நம்ம ரஷ்லேயே ஓட்டினா ரைடுக்கே 90 சொல்கிறீங்க, ரஷ்னா இன்னும் ஒரு 70 கிடைக்கும். 70 தான் அவங்க சொல்கிற வேல்யூவே 70 தான் சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து நான் அது எனக்கு கரெக்டாக ஞாபகங்கள எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டினேன்னு. பட் ஆனால் நான் இறங்கும் போது ஐ ரிமெம்பர் லைக் 48% இட் வாஸ் தேர். ஓகே, பேட்டரி பர்சன்ட் வாஸ் 48 வாஸ் தேர். ஓகே ப்ரோ. ஸோ இன்னும் கொஞ்சம் நமக்கு ரேஞ்ச் கிடைச்சா நல்லா இருக்கும். நம்ம எஸ்யூவின்னு சொல்லும் போது வந்து ரேஞ்ச் அதிகமாக கொடுத்தா நல்லா இருக்கும் இன்னும். ஆனால் இது 3.9 கிலோவாட் பேட்டரி, அதில் நம்ம அவ்வளோதான். அதனால என்ன சொன்னால் அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தா இன்னொரு வண்டிக்கு நல்லா இருந்திருக்கும். இதுக்கே உங்களுக்கு ப்ரைஸ் என்ன ஆச்சு உங்களுக்கு? இது நம்மளுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து ஆக்சரிஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சப்சிடி எல்லாமே சேர்த்து 163 ஆச்சு. 160 வித் எக்ஸ்டெண்டட் பேக்கா? கரெக்ட், 8 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டியோட சேர்த்து 163. எக்ஸ்ஷோரூம் வந்து 150, 154 சம்திங். 54 ப்ளஸ் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டிக்கு நான் வந்து 8 இயர்ஸ்க்கு போட்டேன். அது எவ்வளோ ஆச்சு? ஆக்சுவலாக அது ஆஃபரில் லாஸ்ட் மந்த் இருந்தது. 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து அவங்க காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. நான் அடிஷ்னல் 3 இயர்க்கு மட்டும் பே பண்ணால் போதும். அது எவ்வளோ அப்படின்னு டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வேணா அந்த நீங்கள் அனுப்புங்க, நீங்கள் காட்டுறேன் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம ரேஞ்சுக்கு அடுத்த பெர்ஃபார்மன்ஸை எப்படி இருக்கு வண்டி? பெர்ஃபார்மன்ஸ் வந்து இட்ஸ் எ பிளாஸ்ட் தான். ஸோ நம்ம இட் ஃபிட் டு வாட் தே சே. அசல் டு ரைட்னா அசல் டு ரைட் தான். அதெல்லாம் எந்த ஒரு இதுமே இல்லை. வண்டி ஓட்டுறதுக்கும் சரி, ஸோ கம்ஃபர்ட்க்கும் சரி, ஃபேமிலியாக நான் என் பையன் ஒய்ஃப் 3 பேரும் போனோம். ஸோ அதுவும் நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ் போனோம், அதுக்குமே சரி. ஸோ எவ்ரிதிங் ஃபிட்டு. இப்போ நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ நீங்கள் சிங்கிளாக போகும்போது உங்களுக்கு ரேஞ்ச் ஒரு 90 கிடைக்குதுன்னா, ஆமாம், ஃபேமிலியாக போனீங்கன்னா ஃபேமிலியாக போகும்போது ஒரு ஷார்ட் ட்ராப் இருக்குது. நான் 100%ல் எடுத்து நான் ஒரு கால்குலேஷனில் போயிடும்னு சொல்லிட்டு நான் போனேன். பட் நான் இறங்கும் போது வந்து இட் கேம் டு ட்ரைனஸ் லைக் ஆல்மோஸ்ட் 20% வந்துடுச்சு. நான் சிங்கிளாக போயிருந்தேன்னா அது 40 to 45ல தான் வந்திருக்கும். அப்படியே நமக்கு டபுள் தட் ஆஃப் நமக்கு எனர்ஜி வந்து இறங்கிடுச்சு. ஸோ அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக நான் வந்து இருக்கும், ட்ராப் இருக்கும், மிஞ்சி போனால் ஒரு 5 கிலோமீட்டர் அப்படி இருக்கும்னு நினச்சேன். பட் நிறையவே ட்ராப் இருந்தது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ட்ராப் அதிகமாகவே இருந்தது. ஓகே. பட் சிங்கிளாக போகும்போது நம்மளுக்கு எதுவும் இல்லை, அவங்க சொல்கிறது தான் ஒப்போது, பிரச்சனை இல்லை. ஸோ சிங்கிள் அதுக்கப்புறம் நான் வந்து மில்க் பேக்கெட்ஸ் எடுத்துகிட்டு போவேன். ஸோ நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80 to 100 பேக்கெட்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். அதுவுமே இருக்கும், ஒரு பேக்கெட் கிட்டத்தட்ட ஒரு 500 mlலாம் ஒரு அதுவே வரும். ஒரு சம் கேஜிஸ் இருக்கும். அதுக்குலாம் எதுவும் ட்ராப் ஆகிறது இல்லை. ஸோ டெய்லி நீங்கள் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்க? ஸோ நாங்கள் டெய்லி எப்படியும் நாங்கள் வந்து ஒரு ஆவரேஜாக வந்து 110 கிலோமீட்டர் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறோம். 110 கிலோமீட்டர். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு நைட் சார்ஜ் போட்டுருவோம். மார்னிங் 4 o'clock ஒரு ஸ்லாட் கிளம்பும் வண்டி. அது முடிச்சுட்டு வந்து மார்னிங் ஸ்லாட் முடிச்சுட்டு திருப்பி வந்து வண்டி வந்து சார்ஜ் போட்டுருவோம். திருப்பி ஈவினிங் ஸ்லாட்டுக்கு மறுபடியும் வண்டி எடுத்து திருப்பி அப்போ ஒரு 30 to 40 கிலோமீட்டர் வண்டி ஓடும்.
ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வந்து ஒரு 85 ஓடிடும், செகண்ட் ஸ்லாட் வந்து ஒரு 40 ஓடும். இல்லை நீங்கள் மட்டுமே ஓட்டுறீங்களா இல்லை வேறு யாராச்சும் ஓட்டுறேன்? இப்போதைக்கு நான் தான் மெஜாரிட்டியாக ஓட்டுறேன். ஓகே ஓகே. பட் அப்பாவும் வீட்டில் ஓட்டுறாங்க. மிக்சராக தான் ஓட்டுறீங்க, எல்லாம் கலந்த மாதிரி தான் ஓட்டுறீங்க. ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு 2 சார்ஜுன்ற மாதிரி போட்டு 2 டைம்ஸ் சார்ஜ், காலையில் ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி. நைட் ஒரு வாட்டி. ஓகே, டாப் அப் மாதிரி போட்டுட்டு. ஆமாம், டாப் அப் மாதிரி போட்டு திருப்பி நைட்டு நம்ம ஃபில் பண்ணி, அது ஆட்டோ கட் ஆஃப் இருக்கனால பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் எனக்கு நாங்கள் வேறு எதனா பர்சனல் ஒர்க்காக போயிட்டோன்னா அப்போ எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் இறங்கியிருக்கோம். அப்போனா நைட்டு ஃபுல்லாக போவோம். ஒரு மிட் நைட் ஒரு 1 o'clock வந்து கட் ஆஃப் ஆகிடும். அப்படி இல்லைனா வந்து நாங்களே ஒரு 10:30 11 போல் கட் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போ நீங்கள் 110 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் இந்த சம்மர் மந்த்லேயே ஓட்டுறீங்க நீங்கள். அப்படி இருக்கும்போது வண்டி ஏதாச்சும் ஹீட்டிங் இஷ்யூ இல்லை பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதனால், ஏன்னா இந்த வண்டியில் சம்டைம் பிஎம்எஸ்ல ரொம்ப ஹாட் ஆச்சு, ரொம்ப தூரம் நீங்கள் பயணம் பண்ணுறீங்க, இதுமாதிரி 100 கிலோமீட்டர்லாம் டெய்லி ட்ராவல் பண்ணும்போது அப்போ பிஎம்எஸ்லேயே கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸை லேக் பண்ணிவிடும். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி இதில் ஏதாச்சும் உங்களுக்கு நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்போ நான் வந்து போரூர் பைபாஸில் போயிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் போரூர் பைபாஸ் முடிஞ்சு வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டில் போகும்போது வந்து எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் கொடுக்குற ஆர்பிஎம் த்ராட்டிலுக்கு ஆக்சுவலாக அது போகல. அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது மோட்டரில். ஓகே. ஸோ அது நான் நிறையவே ஃபீல் பண்ணலாம் நீங்கள். அது இல்லாமல் நடுவுலையுமே வந்து அது எந்த பேட்டர்னில் வந்து த்ராட்டில் டிசைன் பண்ணி நம்மளுக்கு வந்து பவர் கொடுக்குதுன்னு தெரில. நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ரைட் மோடில் போயிட்டு இருப்பீங்க, ஓகே, அதே த்ராட்டில் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பீங்க, அப்போ வண்டி சூப்பராக போயிருக்கும். திருப்பி ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே த்ராட்டில் அதே இதில் தான் இருந்திருக்கும், ஆனால் வண்டி உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஆனால் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியுது. ஆமாம், தெரியுது. இதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி என்னால் இது வரைக்கும் நான் அது அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணி நான் கால்குலேட் பண்ணதில்லை. ஸோ ஆனால் வந்து மோர் தென் 25 மேலேயே வந்து நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணலாம். ஆக்சுவலாக 3 o'clock வந்து ஈவினிங் மில்க் சப்ளை வரும், அப்போ எடுக்க போகும்போது வந்து அந்த டைம் தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். மார்னிங் நான் பெருசாக நோட்டீஸ் பண்ணதில்லை, பட் ஆனால் ஈவினிங் அந்த டிஃப்ரென்ஸ் நிறைய ஃபீல் பண்ணி. ஈவினிங்கே பொழக்குது. அதான் ஈவினிங் தான் 3 மணி போல் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா கண்டிப்பாக சம்மர் டைமில் ஓட்டும் போது நம்மளுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் லேக் வந்து கண்டிப்பாக இருக்குது. அது ஆக்சுவலாக ஏத்தர்லையுமே அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், இதுலையுமே ஆக்சுவலாக வந்து இருக்குது. அது ரொம்ப அனாயிங்காக இருக்கா இல்லை ஓகே? இல்லை, அது ஓகேவாக தான் இருக்குது. ஏன்னா மேபி நான் ஓட்டுற இடம் வந்து ரொம்ப பெருசாக பம்பர் டு பம்பர் டிராஃபிக் இருக்காது. ஓகே. ஸோ அது கொஞ்சம் ரோடு கொஞ்சம் எம்டியாக தான் இருக்கும். அதனால் அந்த இடத்துல பெருசாக தெரியல. மேபி பம்பர் டு பம்பர் ஓட்டிட்டு பட்டுன்னு ஒரு ஃப்ரீ ரோடு வரும்போது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், பட் தெரியல. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு ரீஜெனரேட்டிவ் பற்றி பேசிடுவோம். இந்த வண்டிக்கு ரீஜெனரேட்டிவ் நம்ம செட் பண்ண முடியாது, பை டிஃபால்ட்டாக அதில் என்ன இருக்கோ அதுதான். ஸோ ரீஜெனரேட்டிவ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஆக்சுவலாக வந்து அவங்க சொல்கிறபடி நம்மளால வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ரீஜெனரேட்டிவ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து சம்மர் இட் கிவ்ஸ் 90 தான் ரேஞ்சின்னு நம்ம சொல்கிறாங்க, பட் ஐ கேன் டிரைவ் டில் 97 96 வரைக்கும் போகுது. ஸோ அந்த 96 97க்கு கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் வந்து ரீஜெனரேட்டிவ் கான்செப்ட்ன்றாங்க. எனக்கு புரியல. 90 தான் வந்து ரைட் மோடோட அவங்க சொல்கிற ரேஞ்சு. ஆனால் எனக்கு இங்கே கிளஸ்டரில் காட்டுறதே எனக்கு எவ்வளோ காட்டும்னா 97 98 காட்டும். ஸோ அந்த 90 அந்த ப்ளஸ்ஸாக இருக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் வந்து அந்த நீங்கள் முன்னாடி மோடில் ஓட்டின அந்த ரீஜெனரேட்டோட எக்ஸ்ட்ரா பவர் தான் அது சொல்கிறாங்க. ஓகே. பட் அது எந்த அளவுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு தெரியல. நார்மலாக ரீஜெனரேட்டிவ் கிக்கின் ஆகும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த மோட்டரை இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த வண்டி வந்து நம்ம ஃப்ரீ வீலே ஓட்ட முடியாது. நீங்கள் ஸ்லோப் டவுனில் நீங்கள் இறக்குனா கூட வண்டி ஃப்ரீ வீலில் போகாது. ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மேலே வண்டி ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஏன்னா மொத்தமே நீங்கள் ஆக்சிலேட்டர் விட்டோன்னே ரீஜெனரேட்டர் ஓடும் போது வண்டி ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அப்ளை ஆகி நின்றோம். ஆட்டோமேட்டிக் பிரேக் இன் சென்ஸ் அந்த ரீஜெனரேட்டிவ் சிஸ்டம் ட்ரிகர் ஆகும்போது வண்டி ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸோ கிக்கின் வந்து ஹெவியாக தான் இருக்குது. ஆமாம், அதாவது வண்டியை ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு வண்டி ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு. ஆமாம், நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 டிகிரி ஸ்லோப்பில் நம்ம வந்து ரேம்பில் இறக்கும் போது கூட வண்டி நின்றுடுது. அண்ட் ஈவன் ஒரு காலி ரோட்டில் நீங்கள் ஆக்சிலேட்டர் விட்டாலும் அது ரொம்ப சீக்கிரமாக நின்றோம். ஓகே. அது அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப அது ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, சில இடத்துல மைனஸாகவும் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னா நம்ம ரீஜெனரேட்டிவ் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம டிராஃபிக் ரோடில் வந்து யூஸ் பண்ணுறோம். பட் திருப்பி அந்த பிக்கப் 0லேருந்து மறுபடியும் நம்ம வரோம் பார்த்தீங்களா, அப்போ மறுபடியும் அந்த பவர் அதில் ஆட்டோமேட்டிக்காக போக தான் போகுது அது. ஸோ நான் மறுபடியும் நான் வந்து வண்டிக்கு மோட்டருக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்க தான் செய்கிறேன். இப்போ நீங்கள் ரைட் மோடில் ஒரு ரீஜன் கிக்கின் ஆகலாம், நீங்கள் ரஷ் மோடில் வச்சு அந்த ரீஜன் பிஹேவியர் அதில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன கான்செப்ட் கரெக்டு தான். ரைட் மோடில் அது லேக் இருக்குது எடுத்துகிட்டு, ஆனால் ரஷ் மோடில் அந்த மாதிரி இல்லை. அப்போ மோட்டருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அமத்தில் உடனே பிக்கப் எடுத்துகிட்டு போயிடுது. அப்போ மேபி நீங்கள் ரஷ் மோடில் நீங்கள் ஒரு ஃப்ரீ வீலில் ஆமாம், அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் மேபி.
இப்போ ஆவரேஜ் எஃபிஷியன்சி அப்படின்றது வாட் ஹவர் பெர் கிலோமீட்டர்னு சொல்லிட்டு வரும். அதுதான் நான் எனர்ஜி எஃபிஷியன்சி காட்டுதான்னு சொன்னேன். அது காட்டுதா? இல்ல அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. ஆக்சுவலா ஆப் இருக்கு, ஆனா அந்த ஆப்ல நிறைய பக் இருக்கனால அது எந்த டேட்டா கரெக்ட் எந்த டேட்டா தப்புன்னு தெரியல. ஸோ ஐஓஎஸ்க்கு வந்து அவங்க நிறைய இன்னும் டெவலப் பண்ணல. ஓகே, அவங்க கம்பெனி சைட்லேயே மெயின் பெங்களூர் பிரான்ச்லேயே சொல்றாங்க ஐஃபோனுக்கு நாங்கள் இன்னும் நிறைய வந்து பண்ணலை, நிறைய வந்து லேக் இருக்கு. ஸோ அது சொல்றாங்க. அதனால வந்து நம்மளால அது கரெக்டாக சொல்ல முடியல என்னால். இப்போ நீங்கள் வந்து ஆப்பிள் யூஸர்? சாரி, நீங்கள் ஆப்பிள் யூஸர். ஆமாம். மேபி ஆண்ட்ராய்டுக்கு நான் ட்ரை பண்ணல. ஸோ அது மேபி நான் அதோட போட்டு ஆண்ட்ராய்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு நம்ம பார்க்கணும். ஆனால் ஆப்பிளுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஓகே, அவங்க பெங்களூர் மெயின் ஆஃபீஸ்லேயே இதை சொல்கிறாங்க. நான் மாதிரி வந்து சொன்னேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஆப்பும் எதுவும் சிங்க் பண்ணும் போது எனக்கு வந்து என்னோட ஜிபிஎஸ் லொக்கேஷன் 00 காமிச்சது. ஸோ நான் ஷோரூமில் கேட்கல, நான் டேரெக்டாக பெங்களூர் ஆஃபீஸ் கஸ்டமருக்காக தான் அடித்தேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க ஐஃபோனுக்கு நிறைய இந்த மாதிரி கிளிச்சஸ் இருக்கும் சார், நாங்கள் உங்களுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்க இம்ப்ரூவ் தான் பண்ணணும். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும். அது யூஸ் பண்ணுறீங்களா இப்போ நீங்கள்? நான் நிறைய ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறது. ஏன்னா நம்ம சில டைம் வந்து எங்கள் அப்பா போகிறப்போ நான் எங்கள் அப்பாவை ட்ராக் பண்ண ஃபார் சேஃப்டி பர்பஸ் எங்கே போகிறாரு, எப்படி இருக்காரு, எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆவார். ஸோ நான் ஃபார் சேஃப்டி பர்பஸ் பார்க்கும் போது எனக்கு நிறைய ஒரே ஒரு யூஸ் என்னன்னா வந்து லைவ் ட்ராக் இது பண்ண முடியாது. அது நம்ம மெசேஜ் நம்ம எங்கே லாஸ்ட் ட்ராக் எங்கே கிளிக் பண்ணும் போது அது கடைசியாக எங்கேருந்து இருக்கோ அந்த சிக்னல் எனக்கு அனுப்பி விட்டுரும். ஓகே.